தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இல்லீகல் இமிகிரேஷன் இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் அது த யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன். அந்த அளவுக்கு கிரேட் பிரிட்டனில் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்னால பல்வேறு பிரச்சனைகளை அந்த நாடும் அந்த நாட்டினுடைய மக்களும் சந்திச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு பயங்கரவாத தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இமிகிரண்ட்டால் நடைபெற்று இருக்கு. அதாவது எப்படி நேற்றைய தினம் இந்துக்களுக்கு விஜயதசமியோ அந்த மாதிரி யூதர்களுக்கு யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் மிகவுமே புனிதமான ஒரு நாள். இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய வழிபாட்டு தளத்து மேலே ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 2 யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. 3 பேர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் இந்த தாக்குதலை நடத்தினவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜிஹாத் அல் ஷமி அப்படின்னு ஒரு நபர். அவர் சிரியா வம்சவழியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட சேர்த்து இந்த தாக்குதலை திட்டமிட்டவங்க 3 பேர். ஸோ இந்த தாக்குதலை நடத்தினவர் கொல்லப்பட்டுட்டார். தாக்குதல் நடத்த உடந்தையாக இருந்த 3 பேர் பிரிட்டிஷ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கு. எதை பற்றி அப்படின்னா இந்த இமிகிரேஷனை பற்றி. எப்படி இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் போது அது தொடர்பான விசாரணைகளோ அல்லது கடுமையான நடவடிக்கைகளோ எடுக்கப்படும் போது இது மைனாரிட்டிகளுக்கு எதிரான தாக்குதல்னு சொல்லி இங்கே எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்களோ அதே போல தான் பிரிட்டனில் சட்டவிரோதமாக உள்ள நுழையக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே குற்றச்சாட்டுகள் எழுந்துருச்சு. ஆனால் அவர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்த்த பல்வேறு கட்சிகள் அவர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் அனுமதிச்சதே கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் யூதர்கள் மேலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்த இமிகிரேஷன் ரூல்ஸை மாற்றுவதற்கு வலியுறுத்த செஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் இப்போ என்னென்ன விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் அவர்களுக்கு இங்கிலாந்தில் தங்குவதற்கோ அல்லது அவர்கள் குடியுரிமை பெறுவதற்கோ அனுமதிக்க முடியாது அப்படின்ற முதல் விஷயத்தை சேர்த்திருந்தாங்க. ஆனால் முன்னாடி விஷயம் அப்படி இல்லை. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் பிரான்ஸ்லேருந்து கள்ளத்தோணியில் இங்கிலாந்துக்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு இருந்தது. அதை தற்போது நிறுத்தியிருக்காங்க. அதே போல் பிற ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் வாங்கினவங்க சட்டவிரோதமாக இங்கிலாந்தில் நுழைஞ்சிருந்தா அவர்களுக்கும் குடியுரிமை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து தன்னோட விதிகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்கிலாந்தில் அன்ஸ்கில்டு லேபர்ஸாக பணிபுரியக்கூடியவர்களில் பல பேர் இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களோட டிஜிட்டல் ஐடிஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் அன்ஸ்கில் லேபர்ஸோ அவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஐடி உருவாக்கப்படும். இதில் இல்லீகல் இமிகிரன்ஸாக யாரெல்லாம் கண்டறியப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இங்கிலாந்திலிருந்து வெளியேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து அலையாக வரக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ் அவர்கள் இங்கிலாந்துக்குள்ள நுழையிறத பெருமளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு சிக்கலையும் எதிர்க்கட்சியினர் சுட்டி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா அதாவது மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்துடுறாங்க. அப்படி பெயர்ந்து அங்கே வாழ்ந்து படிச்சுட்டு திரும்ப அவங்க இங்கிலாந்துக்கு வந்துடுறாங்க. அப்படி ஸ்கில்டு லேபர்ஸாக வரவங்களாலையும் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. அதனால இந்த ஸ்கில்டு லேபர் மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்கும் சில முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இனி ஸ்கில்டு லேபர்ஸாக இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 41,000 யூரோஸ் அதை சம்பளமாக பெறுபவர்கள் மட்டும்தான் ஸ்கில்டு லேபர் வீசாவை இனி இங்கிலாந்தில் பெற முடியும். அதற்கு குறைவான சம்பளம் உள்ளவர்கள் வெவ்வேறு கேட்டகரியில் ஒர்க்கர் விசா வாங்கினாலும் அவர்களால் அவர்களுடைய குடும்பத்தையோ அல்லது நண்பர்களையோ இங்கிலாந்துக்கு அழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சட்டத்தை டைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சோஷியல் கேர் ரோல்ஸுக்கு பொதுவாக வெளிநாடுகள் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தான் ஆட்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதே போல் பாகிஸ்தான்லேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இனி இந்த சோஷியல் கேர் ரோல்ஸ் இதில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களோ அல்லது பிற பகுதிகளை சேர்ந்தவர்களோ ஈடுபடுத்த முடியாது. இங்கிலாந்தில் இருக்கிற குடிமக்களே தான் இந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஆப்கானிஸ்தான் ரீலொகேஷன் ஸ்கீம். அதாவது முன்னாடி அமெரிக்கா தாலிபான்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோது
தாலிபானுக்கு எதிரா ஆப்கானியர்கள் பல பேர் வந்து ஸ்பைகளா வந்து அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் உதவி செஞ்சாங்க. அவர்கள வந்து சீக்ரெட்டா ரீலொகேட் பண்றதுக்கு பிரிட்டன் வந்து நடவடிக்கை எடுத்தது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். தற்போது அந்த நடவடிக்கையை ஒட்டுமொத்தமா பிரிட்டன் கைவிட்டுருச்சு. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இமிகிரன்ட்ஸ் யாருமே இங்கிலீஷ் கத்துக்கிட்டு வரதில்ல. பல பேர் இல்லீகல் இமிகிரன்ட்ஸா வேற இருக்கிறதுனால அவர்கள் பின்னாட்கள்ல கூட இங்கிலீஷ் கத்துக்கிறதுல ஆர்வம் வந்து காட்டுறதே கிடையாது. இதனால லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கும் இமிகிரன்ஸுக்கும் ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுது. அதுவும் வந்து பல வேளைகளில் சண்டைகளில் தான் முடியுது. அதனால இனிமே இங்கிலாந்துக்கு வரவர்கள் அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இங்கிலீஷோட ப்ரொஃபிஷியன்சி வந்து நல்லா இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வழங்கப்படும் அப்படின்ற இன்னொரு ஷரத்தும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் காலேஜ்லேயும் ஒரு மிக முக்கியமான ஃப்ராடு வேலை நடக்குது அப்படின்றத இங்கிலாந்து அரசியல்வாதிகள் அடிக்கடி சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட் விசாவில் வரக்கூடியவர்கள் பல பேர் காலேஜில் என்ரோல் ஆனாலும் காலேஜுக்கு முறையாக அவங்க போகிறதே கிடையாது. அவர்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கிறது கிடையாது. சரி, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அவர்கள் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறது கிடையாது. டிகிரியும், அதாவது என்ரோல் பண்ணது 100 பேர் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 10 பேர் தான் டிகிரியே வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. அதனால் இனிமேல் வந்து இமிகிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணக்கூடிய காலேஜஸ் அவர்கள் அந்த கோர்ஸை முடிக்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கணும். இல்லைனா அவர்களுக்கான மானியம் வந்து வழங்கப்படாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இதில் சேர்த்திருக்காங்க. பிரிட்டன் அரசோட இந்த முடிவு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.